அது ஏஐலாம் கிடையாது, நடிகை ஸ்ருதி நாராயணனுடைய உண்மையான வீடியோ தான். நடிகை ஷக்கீலா கொடுத்திருக்க அதிரடி பேட்டி. சிறகடிக்க ஆசை சீரியல்ல வித்யாங்கிற சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க தான் நடிகை ஸ்ருதி நாராயணன். இவங்களுடைய ஆபாச வீடியோ சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருந்துச்சு. அதை தொடர்ந்து அது ஏஐ வீடியோன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்ருதி நாராயணன் விளக்கமும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் என்ன சொல்லிட்டு வந்திருந்தாங்கன்னா, ஸ்ருதி நாராயணன் மேல தப்பு இருந்தாலுமே அந்த வீடியோவை வெளியிட்ட அந்த நபர் மேல யாரும் ஏன் கோவப்பட மாட்டீங்க, வீடியோவை வெளியிட்ட அந்த நபரை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டீங்க, அவர் மேல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நடிகை ஷக்கீலா ரீசெண்டா இந்த விஷயத்தை பத்தி பேசிருக்காங்க. அது ஏஐ வீடியோலாம் கிடையாது, அது அந்த நடிகை தான். ஏஐன்னு சொல்லி அந்த பொண்ணால தப்பிச்சுக்க முடியாது. ஆனா இந்த பொண்ணு மேல எவ்வளவு தப்பு இருக்கோ அதற்கு சமமா அந்த வீடியோவை வெளியிட்ட நபர் மேலேயுமே தப்பு இருக்கு. அந்த ஆளை பத்தின எந்த ஒரு தகவலுமே ஏன் வெளியே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நபர்களை காட்டி கொடுத்தாதான் யார் மேல தப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ருதி நாராயணன் பண்ணது எவ்வளவு தப்பா இருந்தாலுமே அந்த ஆள் பண்ணதுமே ரொம்ப பெரிய தப்பு. அவனை கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு ஷக்கீலா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் மாடல் தர்ஷன். இவரு கடந்த வாரம் ஏற்பட்ட பார்க்கிங் சண்டையில நீதிபதி அவர்களுடைய மகனை அடிச்சுட்டு தான் செய்திகள் வெளியாகிட்டு வந்திருந்துச்சு. இந்த நிலையில தர்ஷன் மேலதான் தப்புன்னு சொல்லி அவரையும் அவருடைய தம்பி லோகேஷுமே புழல் சிறையில அடைச்சிருந்தாங்க. ஆப்போசிட்ல இருக்க ஜட்ஜின் மகன் சொல்லிக்கிட்ட அந்த நபர் மேல எந்த ஒரு கேஸுமே போடப்படல. தர்ஷனையும் அவருடைய தம்பியை மட்டுமே புழல் ஜெயில அடைச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ அவங்க 2 பேருக்குமே ஜாமீன் கொடுக்கப்பட்டதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில சென்னை புழல் சிறையில இருந்து அவரும் அவங்களுடைய தம்பியும் வெளியில வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.